அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது விஜயின் தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் விஜயோடைய ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்றத வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். விஜய் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வச்சு மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, அவருடைய மன்றத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கும் சரி, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உதவிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு விஷயம் அப்படின்றது மக்களிடையே நிச்சயமாக விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்றத தெல்ல தெளிவாக தெரியப்படுத்தும்படியாக இருந்துச்சு. இதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர் மன்றம் கூட்டத்தை அடிக்கடி அழைச்சி ஒரு மீட்டிங் மாதிரியும் போட்டுட்டு இருந்தாரு. இது அரசியலுக்கான அஸ்திவாரமா அப்படின்னு அனைவருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடணும் அப்படின்னு விஜய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மன்றத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே உத்தரவிட்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே அவர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு தெரியப்படுத்திருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு கட்சியை ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயரும் வச்சிருந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே விஜயிடம் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியே என்ன அப்படின்னா, விஜய் யாரோட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்றதா தான் இருக்கு. ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து சீமானும் அவரும் கைகோர்த்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் 24 தேர்தலிலேயே அரசியல் கட்சியை தொடங்குவாரு அப்படின்னும் 26 தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடவே போறாரு அப்படின்ற விஷயத்த முன்கூட்டியே சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஜயும் சீமானும் பரிமாறிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்ச பிறகு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருக்கு. அதனால இவங்க கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சீமானுடைய தம்பி தங்கைகளும் சரி, அதற்கு பிறகு விஜயோட ரசிகர்களும் சரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நிறைவேறும்படி தான் பார்த்தீங்கன்னா தற்போது விஜயின் தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு மேடையில் பேசும்போது விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆதரவு அப்படின்றது அதிக அளவில் சீமானுக்கு தான் இருக்கும் அப்படின்னும், ஏன்னா விஜய் ஆரம்ப காலத்திலிருந்தே சீமானுடைய எல்லா வீடியோக்களையுமே பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாரு. ஏன்னா விஜய்க்கு தமிழ் மேல அதிக அளவில் பற்று இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்களுக்கும் சரி, நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் சரி ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜக மற்றும் திராவிட கட்சிகள் பின்னோக்கி போயிடுவாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமைக்கும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் கூட பார்த்தீங்கன்னா பேட்டி அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் விஜயோட ஓட்டே சீமானுக்கு தான் இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி சொல்லிய ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விஜயோடைய ரசிகர் மன்றத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜயிடம் நேரடியாக பேசும்போது சீமானுக்கு தான் தன்னுடைய ஓட்டை போட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை அவங்களே நிறைய ஊடகங்களை பேட்டி அவலச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருக்க மாதிரி விஜயும் சீமானும் கூட்டணி கட்சியாக மாறினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.